ஆயிரத்தெட்டு புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாத யாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் 1-2 தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் கூட இப்போ அந்தளவுக்கு இது எல்லாமே நம்ம அமெரிக்காவிலேருந்து வந்த கல்ச்சர் தான். ஸோ இப்போ வாஸ்துலேயே அதே மாதிரியான கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமெரிக்காவில் இருந்தோ இல்லை வெஸ்ட் இண்டீஸில் இருந்தோ இந்த மாதிரியான கல்ச்சர்ஸ்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? நான் சில விஷயத்தை பில்டிங் எடுக்கும்போது ஒரு வி ஷேப் விங்ஸ் இருக்குல்ல, ஆமாம், அடித்து சொல்லிடலாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் உள்ளவங்க அந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு போல்டாகவே சொல்கிறேன். போயஸ் கார்டனில் ஒரு 3 வீடு இருக்குது, ஆழ்வார்பேட்டையில் ஒரு 2 வீடு நான் பார்த்துருக்கேன், பனையூர் ஈசிஆரில் இருக்குது. இதுக்கு அடுத்து இந்த சைலண்ட் டைவர்ஸ் இந்தியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். பசங்களுக்காக கல்யாண காட்சி இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க, அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, தனித்தனி செப்பரேட். இது எந்த மாதிரி வீட்டில் இருக்கும்? ஈகோ கிளாஸ்னால் எஸ்பெஷலி பலாமரம், நெல்லி மரம், வஞ்சி மரம் உங்கள் வீட்டில் வளரும் பட்சத்தில் இப்போ நான் சொல்ல மரம்லாம் இருக்கவே கூடாது. சில படுத்த படுக்கையாக இருந்தவரெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லிலாம் எழுந்ததெல்லாம் இது நடந்திருக்குது. அப்போ விருட்சத்துக்கு எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்றது. அதே மாதிரி தேவையில்லாமல் வெட்டிடவும் கூடாது. எதை தின்னா பித்தந்தெளின்ற மாதிரி போய் கடன் பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு மாந்திரிக தாந்திரிகம் பண்றவங்க கடவுள் கும்பிட்ட கடவுளெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு கும்பிட்டு போற வீடெல்லாம் வந்து வராகி காலபைரவர் நான் இதுன்னு பட்டா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு படைக்கிறேன், கடன் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன், என்னோட கருத்துக்கள் இது. நான் பார்த்த அனுபவம், என்னோட அனுபவத்தில் வராகி 8 கை உள்ள காயத்ரி வீட்டில் வச்சுன்னா ஆண்களுக்கு வேலை போகும். 100% காயத்ரி வழிபாடு இருக்கிற வீட்டில் வேலை ஆண்களுக்கு போயிடும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிவு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டர் வாஸ்து நிபுணர் விநாயகம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வெஸ்ட் இண்டியன் கல்ச்சரை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷனும் வந்து நிறைய இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் கூட இப்போ அந்தளவுக்கு இது எல்லாமே நம்ம அமெரிக்காவிலேருந்து வந்த கல்ச்சர் தான். ஸோ இப்போ வாஸ்துலேயே அதே மாதிரியான கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமெரிக்காவில் இருந்தோ இல்லை வெஸ்ட் இண்டீஸில் இருந்தோ இந்த மாதிரியான கல்ச்சர்ஸ்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா சார்? வாஸ்துல வந்திருக்கான்றதில்ல, நம்ம தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஆனால் தெரியல, பேசுறதுக்கு தயாராங்க. லிவிங் டுகெதர், லிவிங் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருக்குது, இல்லாமலாம் இல்லை. இது ஒரே விஷயம். நம்ம இன்னும் இதுன்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்குது, யூபியில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, ஹைதராபாத் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து இருபாலரும் இருக்குது, ஓரின சேர்க்கையாளரும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பேசுறதுக்கே தயங்குவாங்க. இது வாஸ்துல எப்படி இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படிப்பட்ட அமைப்பு உள்ள வீடுகள் இருக்குன்ற இதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சியே வச்சிருக்கேன் நான். கோமனை, ஹரிமனை, நாகமனை, பட்சிமனை, அலிமனை, எல்லா வித மனைகளும் இருக்குது. அதே மாதிரி கட்டட அமைப்பை பொறுத்தே கண்டுபிடிக்கலாம். விருட்சங்கள் புதுசாக முளைக்கும் போதே கண்டுபிடிக்கலாம். ஒரு மனையில் ஒரு விருட்சங்கள் புதுசாக வரும்போது விஷயத்தை நான் எடுத்துருவேன். இப்போ ஒரு பில்டிங் பண்ணும்போது ஒரு ஷேப்பு நார்மலாக வந்து ஆஸ் பர் வாஸ்துன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸ்கொயராக பண்ணுங்கள், ஸ்கொயராக பண்ணுங்க தான் ரைட்டு. இப்போ நவீன ஆர்கிடெக்சர் புதுசாக வரும்போது பல ஆங்கிள்கள் பண்ணுவாங்க. அது எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ சீலிங்னு சொல்லிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அது பேர் தான் மேசினோ இட்டாலியன் பெட், மெசைனைன் ஃப்ளோர். அது அந்த மெசைனைன் ஃப்ளோர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். ஐ சீலிங் சீரியலெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடு கட்டுறவங்க கூட பண்ணிடுறாங்க. இப்போ யூடியூப்பில் சம்பாரிச்சவங்க, இன்ஸ்டாகிராம் சம்பாரிச்சவங்களாம் லாங்காக போயிட்டு வீடை கட்டிட்டு அதை இன்ஸ்டாவில் போடுறாங்க நிறைய பேர். நான் இங்கே வீடு கட்டிட்டேன், சக்ஸஸ் பண்ணிட்டேன். இடம் எங்கேயோ இருக்கும், ஆனால் வீடு பார்த்தா சீரியல் இருக்க வீடு மாதிரி இருக்கும். அது என்ன மாதிரி மெசனைன் ஃப்ளோர் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை நாலேஜ் இருக்கணும். இதை தப்பாக பண்ணிட்டு மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் போவார், ஐயோ இது தப்பு, இதை இடிங்க கொள்ளுங்கண்ணா. அது பண்ணலாம், அதுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, அது இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், லிவிங் ரிலேஷன்ஷிப்பு என்ன மாதிரி வரும்னா, இதில் வந்து ஆஸ் பர் இன்ஜினியரிங்கில் நான் எடுத்தது வந்து ஷேப்ஸ் இருக்குது, பில்டிங்கோட ஷேப்ஸ் இருக்குது.
ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்டரல், பென்டகன், ம் ஹெக்ஸாகன், ஓகே ஹெப்டாகன், நோனோகன், ம் ஆக்டகன், நோனோகன், டெக்காகன். ஓகே இதை பில்டிங்லேருந்து நான் ஒரு ஒரு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். மேலேருந்து சீலிங்கில் பார்க்கும்போது பென்சில் அப்படி எடுப்பேன். அது Okay. எப்படி பால்கனியில் போட்டு நான் ஒரு அவுட்லைன் எடுக்கும்போது, நான் சில விஷயத்தை பில்டிங் எடுக்கும்போது ஒரு வி ஷேப்பு விங்ஸ் இருக்குல்ல, ஆமா அந்த வவால் ஓகே பறவையோட இருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆமா இந்த மாதிரி கட்டட அமைப்பை அடித்து சொல்லிடலாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் உள்ளவங்க அந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு போல்டாகவே சொல்கிறேன். ம். போயஸ் கார்டனில் ஒரு 3 வீடு இருக்குது. ஆழ்வார்பேட்டையில் ஒரு 2 வீடு நான் பார்த்துருக்கேன். ஓகே பனையூர் ஈசிஆரில் இருக்குது. ராசிபுரம், சேலம், வாழப்பாடி இந்த மாதிரி ஏரியாலாம் நான் பார்த்துருக்கேன். பெங்களூரில் பார்த்துருக்கேன். Okay. டில்லிக்கு 17 முறை நான் போயிருக்கேன். ஓகே அஃபிஷியலாக போயிருக்கேன். இதை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வீடெல்லாம் நான் எடுத்தேன். ஓகே சோ உண்மையாவே அந்த வீட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் Confirmed-ஆ இருக்கும். ஓகே அதுதான் நான் சொல்கிறது. இன்னொரு விஷயமா இந்த நீங்கள் கேட்ட கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, இது வந்து யூரோப்பியன்ஸ் கேட்டிங்க இல்லையா, ம் இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர். இது ஆ அப்படி தான் இருந்தது. ஆனால் இங்கே ஆல்ரெடி இருந்திருக்குது, தெரியல. இங்கே எல்லாமே இருந்திருக்குது, ம் எல்லாமே இருக்குது. இதை வந்து பேச மாட்டாங்க, பேசுறதுக்கே ஆ. தயங்குவாங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து லிவிங் டுகெதர் தான். இது ஓகே போயிடுவாங்க, ஆண் பெண் இது. ஆனால் இதோட விஷயம் எங்கே போகுதுன்னா, இது கல்ச்சர் அப்படியே போகும். ஓகே கல்ச்சர் போயிட்டு ஒரு 40லேருந்து 45% வந்து இந்த இந்த இதில் இருக்காங்க, ஓகே இந்த ரிலேஷன் இதில் இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஃபைனலில் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு பாதிக்கப்படுறது யாருன்னா ஆணை விட பெண்ணு தான் ஆமா பாதிக்கப்படுறான். ம் ஒரு கட்டமைப்பு இல்லாமல் போன விஷயங்கள் இது. 45 வயசுலேயே அந்த பெண்மணி யூஎஸ்ல இருக்கிற இது Okay. போயிட்டு இதுலேயே போய் செக் பண்ண சொல்லுங்க. 45 வயசுக்கு மேலே தனிமையிலேயே காலத்தை கழிக்கிறாங்க. கடவுள் எப்படின்னா ஆயிலை கொடுத்துருவான், ம். 90 வயசு 100 வயசுன்னு ஆயிலை கொடுத்துட்டு தனிமையாக இருக்குது. இது ஒரு வாழ்க்கையா இது? கண்டிப்பா உறவுகளோட இருக்கு. இதுதான் நம்ம இந்துவோட கல்ச்சர், கட்டமைப்பு, சடங்கு, சம்பிரதாயம். இதில் போகும்போது நல்லது கெட்டது அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த கோட்பாடு கரெக்டாக இருக்கும். ம். இது வந்து உறுதித்தன்மையற்றது. ஓகே ஃப்யூச்சரில் எதுவுமே இருக்காது. பொருளாதார ரீதியும் சரி, உறவுகளும் சரி, யாருமே இருக்காது. கண்டிப்பா பச்சையாக சொல்ல போனால் கொல்லி போகிறதுக்கு ஆள் இருக்காது. சரி, கண்டிப்பா. உறவுகள்ன்றது இதுதான். அப்போ இந்த கல்ச்சர் வந்து நம்ம ரிலீஜியன்ஸு பண்ணுற விஷயம் இது இருக்குது. யங்ஸ்டர்ஸு கொஞ்சம் இதில் ஒரு ஒரு ஃப்ரீயாக இருக்கிறோம், ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இது மாதிரி உள்ள அமைப்பு உள்ள வீடுகள், நீங்கள் கேட்ட வீடுகள் எப்படி இருக்கும் ஆ இவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேணாம். இப்போ நான் சொன்ன ஷேப்ஸ் சொல்லிட்டேன், ஓகே பேர்ட்ஸ் வைஸ் சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்போ நார்த் ஈஸ்டில் ஒரு மெயின் டோர் இருக்குன்னா அதோட விட்டுறணும். ம் அதுக்கு ஆப்போசிட்டில் டோர் கொடுக்கலாம். சில பேர் 2 டோர் கொடுப்பான் சர்வெண்ட் மேட் வரதுக்காக. ஆமா நார்த் ஈஸ்டில் டோரை கொடுத்துட்டு நார்த் வெஸ்ட்டை ஒட்டி ஒரு டோர் இருக்கும். இந்த மாதிரி Okay. விஷயம் நடக்கும். இலங்கையிலையும் பார்த்துருக்கேன், டெல்லியிலையும் பார்த்துருக்கேன், ஓகே எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கேன். இதெல்லாம் செக் பண்ணியிருக்கேன். ம் ஒன்று. அடுத்தது சவுத்து வெஸ்ட்டில் ஒரு டோரை கொடுப்பான். நான் சொன்னால அந்த 248 ஆமா. 2 அதில் ஒரு டோர் இருக்கும். ஆப்போசிட்டில் அப்படியே நார்த்தில் இருக்கும். இந்த மாதிரி வீடு சவுத்தில் இருக்கும். சவுத் சைட்லேயே ஒரு மிடில் நான் உச்சபாகத்தில் தான் கொடுத்துருப்பேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ம் சவுத் ஈஸ்டில் ஒரு டோர் இருக்கும். Okay. எஸ்பெஷலி சவுத்து வாலை ஒட்டி ஓகே டோர் இருக்கும் ஈஸ்ட் பக்கம். அந்த மாதிரி ஒரு டோரும் இந்த இப்போ நான் சொன்ன சவுத் வெஸ்ட் டோரும் இருக்கும்போது 100% இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஓகே இது 100% இருக்குது. இது வந்து ஒரு பொதுவான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ம் அதுக்கப்புறம் இன்னொரு சைலண்ட் டைவர்ஸ்னு இப்போ இருக்குது. ஓ சைலண்ட் டைவர்ஸ் ஒரே வீட்டிலே இருப்பாங்க. இப்போ லிவிங் டுகெதர் போயிடுச்சு இல்லையா? ஆமா இதுக்கு அடுத்து இந்த சைலண்ட் டைவர்ஸ் இந்தியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர்கியூமெண்ட்டு, ம். உன்னை விட நீ சம்பாதிக்கிற, என்னை விட நீ இது பண்ணுற, So, அந்த ஈகோ கிளாஷ் ஈகோ கிளாஸ் ஆகி ஒரே வீட்டில் ஸ்டேட்டஸ் லைஃபுக்காக சண்டை போட்டு வெளியும் போக மாட்டாங்க. பசங்களுக்காக கல்யாண காட்சி இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. தனித்தனி செப்பரேட் இதில் இருக்கிறாங்க. இந்த சைலண்ட் டைவர்ஸ் வந்து இப்போ ரொம்ப பயங்கரமாக போயிட்டு கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா அது பாட்டு போயிட்டு இருக்கு. இது என்ன மாதிரி வீட்டில் இருக்கும்? ஈகோ கிளாஸ்னா எஸ்பெஷலி நான் சொன்னல ம் சவுத் சைடில் ஒரு ஓப்பன் ஓகே 180 டிகிரி, 90 டிகிரியில் ஒரு ஓப்பன் ம் டோரு. உச்சத்தில் தான் வச்சுருக்க பாரு இருக்கும். ஆனால் 2 உச்சமும் சேரும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஓகே இது மாதிரியும் விஷயத்தையும் நான் எடுத்திருக்கேன். ரைட்.
இப்போ விருட்சத்துக்கு வரும். விருட்ச சாஸ்திர பிரகாரம் ஒரு எளிமையாக சொல்கிறேன் வில்லேஜ் பீப்புளுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா பலா மரம், ம். நெல்லி மரம், வஞ்சி மரம், ஓகே. இது 3 தனியாக வச்சுங்க. கருங்காலி மரம், ம். வில்வ மரம், ம். வன்னி மரம், இது 3. ஓகே. அரச மரம், மகிழ மரம், வேப்ப மரம், இது 3. செங்கருங்காலி மரம், மருத மரம், ஓகே. கடம்ப மரம், ம். இது ஒரு 3. ஆலமரம், மராமரம், ஆலமரம், மராமரம், இது ஒரு டைப்பு. ஓகே. இப்போ நான் சொன்னதெல்லாம் இது ஒரு மாத்திரை மருந்து டாக்டர் சொல்கிற மாதிரி இந்த மாத்திரையும் அந்த மாத்திரையும் கொடுக்கும்போது ஓகே. குணமாகும். ஓகே. அதே நேரத்தில் 2 தேவையில்லாத மாத்திரை வைக்கும்போது சைடு எஃபெக்ட் ஆகிடும். கண்டிப்பா. இப்போ நான் சொல்ல மரத்துலேயே பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. ம். இது தேவையில்லாத இப்போ நான் சொல்ல மரங்கள் தேவையில்லாத உங்கள் வீட்டில் வளரும் பட்சத்தில் இப்போ நான் சொல்ல மரம்லாம் இருக்கவே கூடாது. ஓகே. இதில் வந்து அகத்தியரோட பாடலில் ஒரு குறிப்பிட்ட மரத்தை வந்து சொல்லிட்டார், ஒரு பாடலாகவே சொல்லியிருக்காரு. பருத்தி அகத்தி பனைநாவல் நெல்லி ம். எருக்கு புலிகளவோடு Nice. பெருக்கமுடன் எம்மனை ஆனாலும் அம்மனை பாலாம், ம். அது இந்திர பிரசமே ஆனாலும் அம்மனை பாலாம் அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு அகத்தியர் அழகாகவே அதை சொல்லிட்டார். குறிப்பிட்ட மரத்தை அதை சமைச்சா அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. ம். அதுலேருந்து ஒன்றா நம்ம எடுக்கும்போது தான் இந்த மரங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஓகே. அத்தி மரம் வைக்கலாமா, இது வைக்கலாம், வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது. ஓகே. சில அது மரங்கள் வீட்ல இருக்கவே வைக்கவே கூடாது. வீட்டு மனைக்குன்ட்டு சில குறிப்பு இருக்குது, செடி மரங்கள் இருக்குது, ம். வைக்கக்கூடாது. தேவையில்லாத தென்னை மரத்தை வடகிழக்குலோ ஈஸ்ட்லேயோ வைக்கவே கூடாது. ஓகே. அது வந்து ஒரு ஐதீகமாகவே பார்ப்பாங்க வெட்டுறதுக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதா. ஆட்டிசம் குழந்தைக்கு உள்ள விஷயத்துக்கு நான் கூட நிறைய நான் பேசியிருக்கேன். ஓகே. சில விஷயம்லாம் அங்கே வருது. இதெல்லாம் எப்படி வெறுக்கிறீங்க போகிறோம்னா எனக்குள்ளே வர கமெண்ட்ஸு. ஓகே. நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் நிறைய ஆன்மீகள் இதெல்லாம் ஆமா, நான் book நிறைய எழுதியிருக்கீங்க. வாஸ்து சம்மந்தப்பட்ட ம். குறிப்புகள் நிறைய எழுதியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியிலேருந்து எடுத்துப்பேன். ம். நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாமரத்துலேருந்து சில படுத்த படுக்கையாக இருந்தவரெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லிலாம் ஓகே. எழுந்ததெல்லாம் நடந்திருக்குது. ஓ. அப்போ ஓகே. விருட்சத்துக்கு எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்றது இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி தேவையில்லாமல் வெட்டிடவும் கூடாது விருட்சத்தை. ஆ. விருட்சம்னா மரங்கள். கண்டிப்பா. தேவையில்லாத மரத்தை வளர்க்கவும் கூடாது, தேவையில்லாமல் அவசரப்பட்டும் வெட்டக்கூடாது. கண்டிப்பா. அதுக்கு ஆனா சார் இப்ப நிறைய பேருடைய வீடு நம்ம பார்க்குறோம். மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கேத்த மாதிரியான காம்பவுண்ட் சுவரை வந்து கட்டுவாங்க. நிறைய பேர் அந்த மரத்தை அப்படியே விட்டுட்டு அதோட சேர்த்து காம்பவுண்ட் சுவர் காம்பவுண்டு போடலாம், கட்டுறவங்கலாம் பில்டிங்கும் பாருங்க. பண்ணலாம். அது அந்த ஆர்கிடெக்சர் மாதிரியும் கொஞ்சம் பண்றாங்க. பிளான் பண்ணி பண்ணலாம். ஓகே. அந்த அது மாதிரி பண்ணலாம். பண்றவங்களுக்கும் ப்ராப்ளம் வருமா சார்? இல்லை, அது என்ன மாதிரி இருக்குன்னா 2 விஷயமா எடுத்துக்கணும். அது என்ன மாதிரி மரம்ன்ட்டு. இப்போ ஒரு அரச மரமாக ஆலமரமாக வச்சுன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் வந்துடும். ஓகே. அதுக்கு 100% எடுத்துதாகணும். ம். எஸ்பெஷலி அது மரம் இருக்கவே கூடாது. ம். சில மரங்கள் வந்து செடியும் மரமும் சேர்ந்த மாதிரி நடுத்தரமான இதென்னா வச்சுக்கலாம். நல்ல உயரமான நல்ல பெரிய ஒரு லெவலில் இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. பண்ணவே கூடாது. அது ஓகே. வைக்கவே கூடாது. ம். இதெல்லாம் வச்சனாவே ப்ராப்ளம் தான். இப்போ இந்த மாதிரி விஷயத்தை எழுதிக்கிட்டே போகும்போது விருட்சத்தை வாஸ்து இதெல்லாம் பற்றி பேசும்போது நான் ஒரு 20 வருஷம் என்னடா இது இந்த விஷயம் சொல்கிற வழிபாடில் இதுவாக இருக்கான்னு நினைக்காதீங்க. ஆனால் என்னோட ஆராய்ச்சி உண்மை. ஓகே. ஏன்னா கடவுள் இப்போ நான் சொன்ன பாருங்க, முருகர் இருக்கிறாருன்னா இருக்கிறாரு, ம். சிவன் இருக்காரு. அந்த மாதிரி போகும்போது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, கடவுளில் வந்து எந்தெந்த கடவுள் வழிபாடுன்றத ஒரு கணக்கு இருக்குது, ஓகே. ஆகம விதியை. ம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் மத்தியில் எதை தின்னா பித்தந்தெளின்ற மாதிரி தெளிவுங்கிற போய் கடன் பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு மாந்திரீக தாந்திரீகம் பண்ணுறவங்க கடவுள் கும்பிட்ட கடவுளெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா. வராகி வராகி காளி எல்லாம் போகிற வீடெல்லாம் வந்து வராகி காலபைரவர் என்ன இதுன்னு பார்த்தா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு படைக்கிறேன், கடன் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன், என்னோட கருத்துக்கள் இது. நான் ஓகே. பார்த்த அனுபவம், என்னோட அனுபவத்தில் வராகி ம். குபேர வழிபாடு இப்போ அதுதான் சப்ஜெக்ட். இப்போ ம். யார் 2-3 சாமியார் ரெடி ஆகிட்டு சிவனையும் வச்சுக்கிறாங்க. குபேரனுக்கு கோயிலே கிடையாது, ஆகம கோயிலே கிடையாது. ஓகே. குபேர வாசத்தலத்திலும் கோவணாண்டி உண்டு. ம். நம்ம குபேர கும்பிட்டோன்னா குபேரன் ஆனா கிடையவே கிடையாது. இது என்னோட 20 வருஷம் ஆராய்ச்சியில் எப்படி எடுத்தேன்னா நான் அந்த கட்டுரை எழுதுறேன். ம். இப்போ வண்டலூரில் ஒரு குபேர கோயில் ஆரம்பிச்சு அங்கே போயிட்டு இருந்ததாங்க மக்கள். ஆமா. போயிட்டு அங்கே பச்சை கயிறு கட்டுறது அது இதுன்னு. இப்போ கரெக்டாக காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலை கட்டுறாங்க, நீங்களே அபிஷேகம் பண்ண போகிறாங்க. பணம் கிடைச்சிருமா? கிடைக்கவே கிடைக்காது. ஓகே. 6 வெத்தலை விளக்கு போடுங்க, வீடு கட்டினோம்னா உனக்கு 18,000 ரூபாய் 15,000 20,000 ரூபாய் சம்பளத்தில் எப்படி கட்டுவ? ஓகே. எல்லாத்துக்குமே ஒரு திட்டம். உனக்கு மாமனார் மாமியார் ம். ஏதாவது சொத்து பத்து இருந்தால் வீடை கட்டலாம். இன்னைக்கு ஒரு இடமே வாங்க முடியாது. கண்டிப்பா. இதெல்லாம் வந்து
கடவுள் வழிபாடு தேவைதான். ஓகே. அதுக்குன்னு ஒரே அடியா போய் கொடுத்துருவாருன்னா எப்படி கொடுப்பாரு? ஓகே. அப்ப நீங்க சொன்ன மாதிரி உக்ர தெய்வங்களை வந்து வீட்ல வீட்டில் வைக்கவே கூடாது. 100% காலபைரவர், குபேர வழிபாடு தான் இப்போ நான் சொல்றது. வராகி, இந்த மாதிரி விஷயம். காயத்ரி தேவி, 8 கை உள்ள காயத்ரி தேவி வீட்டில் வச்சுன்னா ஆண்களுக்கு வேலை போகும். 100% காயத்ரி வழிபாடு இருக்கிற வீட்டில் வேலை ஆண்களுக்கு போயிடும். அது டெய்லியும் இப்ப நிறைய பேர் காயத்ரி மந்திரத்தை பண்ணிக்கலாம். படத்தை வச்சு உள்ளவர், இதுதான் விஷயங்கள். எதுவுமே ஒரு விஷயம். சில பேர் ஆஞ்சநேயரே வச்சு பண்ணாலும் ஆஞ்சநேயர் பக்தரா இருப்பாங்க. ஆஞ்சநேயர் வச்சுக்கிட்டு வேணா அது ஒரு கடைப்பிடிக்குது. பெருமாளே வச்சுக்காதவங்களும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாங்க கும்பிட மாட்டோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு கான்செப்ட். இந்த குபேர விஷயத்த நான் எழுதினேன் சப்ஜெக்ட். குபேர படம் இருந்தால் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். நான் ஒரு வீடு, ஒரு ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய ஆளெல்லாம் போய் பார்க்கும்போது நான் எடுத்தேன். நான் இதை 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்து நமக்கு தான் இந்த இன்டென்ஷன் சொல்லிடுமே, சார் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேமிலியில் ஏதாவது இது இருக்கா அப்படி லைட்டாக தான் கேட்பேன் ஆரம்பத்தில். இப்போல்லாம் போல்டாகவே பேசிடுறேன். நமக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள், பார்த்த குருக்கள், அனுபவம் 25-30 வருஷத்தில் பார்த்தா 100% இந்த கட்டுரையை நான் எழுதுகிறேன். எழுதிட்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். இந்த குபேர வழிபாடு பண்ணும்போது காசு வரும், மணி வரும், துட்டு வரும்ன்றது அது வேற. இவங்களுக்குள்ள புரிதல் வராது. ஒரு இடைவெளி வருது. இதை நான் பார்த்துட்டேன். போயிட்டு வர்றவங்கெல்லாம் இப்போ சமீபத்தில் பார்த்து ஒரு விபத்து நடக்குது. ஒருத்தர் வந்து சரியான விபத்தில் காரை மாட்டிக்கிச்சு. கேஸு, வம்பு வழக்கு போன இதுலேயே காரை பிடுங்கி வச்சுட்டாங்க. இன்னொருத்தர் வந்து தேங்காய் உரிக்கிறன்னு கையில் வெட்டுப்பட்டுட்டாரு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லை, பெரிய இந்த மாதிரி விஷயங்களே இருக்குது. இது குபேர வழிபாடு. குபேர வழிபாடு வேணா பண்ணிக்கோங்க, வீட்டில் ஃபோட்டோ வைக்காதீங்க. நான் சொல்ல வர விஷயம் அதுதான். வைக்கவே கூடாது, சிலைகளே வைக்கக்கூடாது. குபேர பொம்மை அதெல்லாம் ஃபென்சிங்லேருந்து வந்தது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் அவர் உட்காந்துருப்பாரு, பக்கத்தில் ஒரு பொம்மையை வச்சுருப்பாங்க. வச்சவங்களாம் சக்ஸஸாக கிடையாது. இதெல்லாம் மெட்டீரியல் சேல். இதெல்லாம் மெட்டீரியல் வந்து தகடு, இந்த மாதிரி பொம்மை எல்லாம் இதெல்லாம் கிடையாது. 5 எலிமெண்ட்ஸ் இது தேவையில்லை. பொருந்தாத இடமா டிஸ்போஸ் இந்த டெமாலிஷ் இதுதான் எதிர்பார்க்கும். சின்ன சின்ன பரிகாரம் நான் கூட சொல்லுவேன், டெம்பரவரி தான் அது. ஏன்னா ஒரு மன திருப்திக்கு அதை வரும்போது பொருளாதாரம் வேணும்ல, உடைக்காது இது கொள்றதுக்கு, ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இந்த குபேர வழிபாடு ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும். நான் வந்து இந்த கட்டுரையை படிச்சுட்டு எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை எப்படி நான் எடுத்தேன், இதை ஆணித்தரமாக நான் பேசுகிறேன்ட்டு. ஒரு கோயிலுக்கு போகிறேன், ஒரு குறிப்பிட்ட ஏரியா, நான் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன். அந்த சிவன் கோயில் வாசலில் போகிறேன். 20 ஃபோட்டோ இருக்குது வெளியில். அந்த கோயிலோடைய காம்பவுண்ட் சுவரில் வச்சுருக்காங்க. அந்த கட்டுரை வந்த பிறகு நைபர்ஹுட்ஸ் பத்திரிக்கை அதில் எழுதுகிறேன். அந்த ஏரியாவிலேருந்து ஒரு பெரிய ஏரியா வச்சுங்க, ஒரு 4 சுற்றுப்புறத்தில் 20 ஃபோட்டோ இருக்குது. ப்ரூஃப் போதுமா? ஏன் அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க? நான் சொன்ன கருத்தும் அவங்க வீட்டில் இருக்கிற விஷயமும் பொருந்தி போயிருக்குது. அந்த ஃபோட்டோவை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க அவங்க வீட்டில். அந்த பிரச்சனை ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி குபேர ஃபோட்டோ இந்த எழுதும்போது 20 ஃபோட்டோ இருக்குது ஒன்று. அப்போது அந்த குருக்களை போய் நான் பார்க்குறேன். ஒரு விஷயத்த வந்து பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது. எதுவுமே ஒரு ஆராய்ச்சி, ஒரு விஷயத்த உள்ள ஊடுருவணும். அப்போதான் நம்ம எடுத்து மக்களுக்கு சொல்கிறது. ஏனோ தானோ சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ போய் அந்த அர்ச்சகர்கிட்ட பேசுகிறேன், என்ன சார் எனக்கே அந்த பிரச்சனை இருக்குது சார். ஓகே, அப்படியா? நிறைய இந்த பிரச்சனை தான் தெரியாமே போயிடுச்சு. தான் தெரியாமல் போயிட்டு குபேரன் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர், இது வந்து ஒரு இது என்ன கல்யாணத்துலலாம் குபேர ஃபோட்டோ கொடுப்பாங்க, கொடுக்க ஆரம்பிச்சு வந்ததுன்னு சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிச்சது. கடைசியில் பார்த்தா ஒரே சண்டை சச்சரவாகி போச்சு. இது எப்படி வருதுன்னா, குபேரனுக்கு பிரம்மாக்கெல்லாம் நம்ம ஆகம இதில் கிடையாது. இது கரெக்டாக வச்சிருக்காங்க. பணம்ன்றது வேற. அவர் வந்து ஏழுமலையனுக்கே வந்து வட்டிக்கு கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. அவர் வழிபாடெல்லாம் கிடையாது. அவரெல்லாம் வந்து எப்படி சொல்லணும்னா, குபேர வாசஸ்தலம் அவங்களாம் ஒரு கவுன்சிலர் மாதிரி. நாரதர், குபேரர், இவங்களாம் ஒரு பிரம்மா, இவங்களாம் கவுன்சிலர். அந்த இடத்துல கடவுள் இறைவன் வேற, இறை தூதர்கள் வேற, இறை புருஷர்கள் வேற. இவங்களாம் அந்த லிஸ்ட்லேயே கிடையாது. இவங்களெல்லாம் கடவுள் ஆக்கிடுறாங்க. அதனால தான் அந்த கோயிலை வச்சு நடத்துகிறாங்க. ஏதோ ஒரு ஃபண்டு வருது, கட்டடத்தை கட்டுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி மக்களை வர வச்சுருவாங்க. குபேரன்னா குபேரனோட வச்சிட வேண்டியதானே, இது தெரியும் அவங்களுக்கு. அங்கே ஒரு சிவலிங்கத்தை வச்சுருவாங்க. சிவலிங்கமும் இருக்கும், குபேரரும் இருக்கும். நீங்கள் நல்லா நுட்பமாக பார்த்தீங்கன்னா, ஏன் குபேரரே வச்சிட வேண்டியதானே? பண்ண மாட்டாங்க. ஏன்னா குபேரருக்கு ஆகம விதியில் கோயில் கிடையாது, குபேரர் கிடையாது, பிரம்மாக்கே கிடையாது. அப்படின்னு ஒரு சில இடத்துல பிரம்மா கோயில், இது மாதிரி நிறைய இருக்கு. இந்திரனுக்கு இருக்கா? கிடையாது. இது மாதிரி விஷயங்கள் இருக்கு. நம்ம இவங்க புகழ் பெறணும்னு சொல்லிட்டு சில சாமியார்களும்
சில ஆன்மீகவாதிகளும் தனக்குள்ள உருவாக்கி அவங்கள நிலைநாட்டிடுவாங்க. ஓகே. அந்த கடவுள் வந்து அங்கே விஷயமே இருக்காது, இவங்கள ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. இதுதான் நம்ம தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது. ஓகே. விழிப்புணர்வோடு இருக்கணும்.